பவித்ரா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீடான அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் பிரபு தரப்பில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தனது சகோதரரான ராம்குமார் வாங்கிய கடனுக்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என்று நடிகர் பிரபு தரப்பில் கூறப்பட்டது. அப்போது ராம்குமாரும் தாங்களும் ஒரே வீட்டில்தானே வசிக்கிறீர்கள் என்ற கேள்வியை நீதிபதி அப்துல் குத்தூஸ் எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரபு, அண்ணன் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உரிமையாளராக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்ட ஜெகஜால கில்லாடி என்ற திரைப்படத்திற்காக சுமார் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் தொகையை வாங்கியிருக்கிறார்கள். இப்போது அதை வட்டியுடன் சேர்த்து 9 கோடியாக செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 9 கோடி ரூபாய்க்காக தியாகராய நகரில் உள்ள 150 கோடி ரூபாய் மதிப்புடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீடான அந்த அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அண்ணன் ராம்குமார் வாங்கிய கடனுக்கும் அவரது மகன் தயாரித்த திரைப்படம் தொடர்பான விவகாரத்திற்கும் தங்களது வீட்டை, மூன்றாவது நபரான தங்களது வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை ஏற்க முடியாது என்று நடிகர் பிரபு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். பவித்ரா.